எஸ்பிகே குழுமத்தோடு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கணக்கில் காட்டப்படாத 163 கோடி ரூபாய் பணமும் 100 கிலோ தங்கமும் நேற்றைய சோதனையில் கைப்பற்றப்பட்டதை வருமான வரித்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்யாதுரை மற்றும் அவரது மகன் நாகராஜன் உள்ளிட்ட குடும்பத்தினர் வசிக்கும் வீடுகள், எஸ்பிகே குழும அலுவலகங்களில் 25க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மதுரை மண்டல துணை ஆணையர் அஜய் ராபின் தலைமையில் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் நேற்று கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதேபோல் சென்னை உட்பட நாகராஜன் தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சோதனைக்கு முன்பே ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எஸ்பிகே அண்ட் கோ பிரமோட்டர் நாகராஜன் செய்யாதுரை தொடர்பான விவகாரத்தில் சோதனை மற்றும் பறிமுதல் நடவடிக்கை நேற்று காலை 5:30 மணிக்கு தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிகே அண்ட் கோவின் முதன்மையான நிறுவனம் நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்கள் தொடர்பான கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளது என்றும், துணை நிறுவனங்கள் ஹோட்டல், ப்ளூ மெட்டல் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளன என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகராஜன் செய்யாதுரை 163 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட கணக்கில் காட்டப்படாத ரொக்கத்தையும் 100 கிலோவுக்கும் மேல் தங்கத்தையும் சேர்த்துள்ளார் என்றும், அவற்றை பதுக்கி வைத்திருந்த 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து பறிமுதல் செய்ததாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தவிர உதிரி தாள்கள், டைரிகள், பதிவேடுகள், ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்ட சான்றுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகராஜன் செய்யாதுரை தமது வீட்டில் 24 லட்சத்தை மட்டுமே வைத்திருந்தார் என்றும், மீதமுள்ள ரொக்க பணமும் தங்கமும் 2 BMW கார்கள் உட்பட அவரது கூட்டாளிகள் மற்றும் நிறுவன ஊழியர்களுடைய வெவ்வேறு 10 இடங்களில் பதுக்கப்பட்டிருந்தன என்றும் வருமான வரித்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சப்கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் ஒப்பந்ததாரர்கள் உதவியுடன் இதை அவர் செய்துள்ளார் என்றும், நாகராஜன் செய்யாதுரையோடு தொடர்புடைய முக்கியமான சப்கான்ட்ராக்டர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், கணக்கில் வராத பணத்தை தங்கமாக மாற்ற உதவிய ஜுவல்லர் ஆகியோரது இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது என்றும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. இதனிடையே எஸ்பிகே குழுமத்தின் நாகராஜன் தொடர்புடைய இடங்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட ரொக்க பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் எண்ணும் காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை KK நகர், கப்பலூர் ஆகிய பகுதிகளில் எஸ்பிகே நிறுவனத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். மதுரை மாட்டுத்தாவணி முதல் கப்பலூர் வரையிலான 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்த ஆவணங்களை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. KK நகரில் உள்ள எஸ்பிகே சொகுசு ஹோட்டலிலும் சோதனை நடைபெறுகிறது.